ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். 75 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டது எஸ்ஐஆரில். இந்த 75 லட்சம் எந்த கணக்கில் வரும்? இதுதானே கணக்கு. நான் என்ன கேட்குறேன், இதுதான் சொல்லுங்கள். ஒரு 100 பேர் ஓட்டு போடணும், 75 பேர் தான் போட்டாங்க. இப்போ நான் 10 பேர் பேரை எடுத்துட்டேன், 90 பேர் தான் ஓட்டு போடணும். அதே 75 பேர் வந்து போடுவாங்கல்ல, எப்படி 85% ஆகும்? 2026 85% வந்திருக்கு. ஆளுகின்ற அரசு தோக்குமா ஜெயிக்குமா? அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் திமுக மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. எல்லா துறையை சார்ந்தவர்களும் ஏதாவது ஒரு துறை திருப்தியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். 28 மாதம் கொடுக்கல, அந்த 28,000 எங்கே? 28 மாதம் கழித்து, கிட்டத்தட்ட 2.25 வருஷம் கழித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்போ செப்டம்பர்லேருந்து கொடுக்குறேன்னு சொல்லி செப்டம்பர் அப்போ உரிமை தொகையை தகுதி தொகையை ஆக்கிட்டீங்க. நான் கேட்கறது அதுதான் சொல்றேன். கரெக்ட். உங்களுக்கு 2 பெனிஃபிட் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தா நான் ஓட்டு போடுவேனா? கேள்வி கேட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அண்ணா ஜெகதீசன் கமிஷன் என்னாச்சு? சரி, அந்த ரிப்போர்ட் படிக்கலையா நீங்க? படிச்சீங்களா படிக்கலையா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள் சந்திப்பவர். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார், 23ஆம் தேதி ஆமாம் வாக்குப்பதிவு. இதுவரைக்கும் பதிவாகாத வாக்குப்பதிவு 85%. இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் சார்? இல்லை, 85%ன்றது என்ன கணக்குன்னு கேட்குறேன். அதாவது போன தடவை எவ்வளோ பதிவாச்சு? 73%. இப்போ 85ன்னு சொல்கிறீங்களே. 75 லட்சம் ஓட்டு நீக்கப்பட்டது எஸ்ஐஆரில். இந்த 75 லட்சம் எந்த கணக்கில் வரும்? அதுதான், அதாவது நீக்கப்பட்டார்கள், அதை கணக்கில் எடுத்துக்கூடாது. அப்புறம் எப்படி 85 வரும்? இல்லை, 85ன்றது என்னென்னா, இப்போ 100க்கு நீங்கள் 75 மார்க் எடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். 100க்கு 75 எடுத்துட்டீங்க. நான் அதில் என்ன செய்தேன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸை எடுத்துட்டேன். 90க்கு நீங்கள் 75ன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்தேன்? 10 மார்க் எடுத்தாச்சு. 10 மார்க் கொஸ்டின்ஸை எடுத்துகிட்டு 90 மட்டும்தான். 90க்கு நீங்கள் 75 இப்போ எடுக்கிறீங்கன்ற. 100க்கு போட்டால் எவ்வளோ வரும்? 85 வரும். அப்புறம் ரைட். அப்போ அதே தானே? சரி சார், அதே தானே. என்ன எப்படி தெரியுமா, எந்த அடிப்படை கணக்கை வச்சு போடணும்? இதுதான் இப்போ கணக்கு இல்லை. இப்போ 5,73,00,000. போன தடவை எவ்வளோ இருந்துச்சு? 6,41,00,000. அதுக்கு அது அது இல்லை சார், இதுக்கு இது அதுக்கெல்லாம் கிடையாது. இப்போ 6.25 கோடி தானே ஆயிருக்கணும். இல்லை சார், நீங்கள் யார் யார் போட மாட்டாங்க, யார் போட மாட்டாங்களோ அவங்களெல்லாம் நீக்கியாச்சு. இப்போ 75%, 25% ஓட்டு போட மாட்டாங்க. அந்த 25%ல் 15% நீக்கியாச்சு. மீதி 10% தானே ஓட்டு போட மாட்டாங்க. உங்க கணக்கு சொல்றீங்க சார், என் கணக்கு இதுதானே கணக்கு. வேற எந்த உங்க கணக்கு தனியா என்ன இருக்குது? இப்பொழுது இதுதானே கணக்கு. நான் என்ன கேட்குறேன், இதுதான் சொல்லுங்க. இப்போ 100 பேர் ஓட்டு போடணும், 75 பேர் தான் போட்டாங்க. இப்போ நான் 10 பேர் பேரை எடுத்துட்டேன், 90 பேர் தான் ஓட்டு போடணும். அதே 75 பேர் வந்து போடுவாங்கல்ல, அப்பனா நீங்க அது எப்படி 85% ஆகும்? சரி சார், நீங்க 2021 வாக்கு பட்டியலை வச்சு வாக்காளர் வச்சு நீங்க கணக்கு போட்டு, அப்பனா இப்போ எக்ஸஸா 5% அதிகமாக இருக்குது, 78% ஒத்துக்கணும்னு சொல்றீங்க. இப்போ அதுதான் சொல்ல வரேன். என்னன்னா, போன தடவை பார்த்தீங்கன்னா 2021 6,29,000 ஓட்டு. இந்த தடவை 5,73,000 ஓட்டு. ஆமாம் சார். போன தடவை போட்டவங்க எவ்வளோ தெரியுமா? 4,63,00,000. ஆமாம், போன தடவை போட்டது 4,63,00,000. சாரி, அதான் 6,29,00,000 இருந்ததில் 4,63,00,000 போட்டாங்க. 5,73,00,000 இருந்ததில் 4,87,00,000 போட்டாங்க. ஆமாம். போன தடவையை விட இந்த தடவை 24 லட்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஆமாம் சார், 24 லட்சம். சரி சார். அர்ச்சனா பட்நாயக் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ சேர்த்துருக்குறாங்க? இப்போ என்ன சார், 17.5 லட்சம் ஓட்டு புது ஓட்டு, புது வாக்காளர்கள் சேர்த்துருக்காங்க. 17.5 லட்சம். அதில் முதல் முறை வாக்களிப்பவர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், முதல் தலைமுறை வாக்காளர் 19 முதல் தலைமுறை இல்லை, முதல் முறை வாக்காளர்கள். அவங்க எப்படின்னா 18 and 19 14.5 லட்சம் பேர்.
ஒரு 3 லட்சம் பேர் வேறு மாநிலத்தில் ஷிஃப்ட் ஆனவங்க, இது வரைக்கும் ஓட்டர் ஐடியை வாங்காதவங்க, அது ஒரு 3 லட்சம் பேர். மொத்தம் 17.5 லட்சம் பேர் புதுசாக சேர்த்துருக்காங்க. இந்த 17.5 லட்சம் பேர் புதுசாக சேர்ந்தவங்களும் ஓட்டு போட்டிருப்பாங்க. மொத்தம் 24 லட்சம் அடிஷ்னலாக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 17.5 போச்சுன்னா மீதி 7.5 லட்சம் பேர் தான் அடிஷ்னலாக ஓட்டு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஓட்டு போட்டவங்க 7.5 லட்சம் பேர் தான். இந்த தடவை என்ன கணக்கு போட்டாலும் 8 லட்சம் பேருக்கு மேலே கிடையாது. அப்போனா நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்பொழுது ஸ்டாலின் அரசு நல்ல அரசு அப்படின்ட்டு மக்கள் சான்றளிச்சிட்டாங்களா, எடுத்துக்கலாமா? ஓட்டு கம்மி இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஓட்டே போடாமல் போயிட்டாங்கன்னா ஸ்டாலின் அரசு ரொம்ப நல்ல அரசுன்றாங்கன்றீங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற கணக்கு பிரகாரம் அப்படி தானே சார். இது 7 லட்சம் தான் கணக்கில் இருக்கு. 2001 59%. 2001 ஆமாம். 96லேருந்து 2001 வரைக்கும் ஸ்டாலின் ஆட்சி, இது கலைஞர் ஆட்சி, கருணாநிதி ஆட்சி. 2001 வெறும் 59% தான் ஓட்டு சதவீதம் குறைஞ்சிச்சு. இப்போ கலைஞர் ஆட்சி நல்ல ஆட்சின்னு இருந்துட்டாங்களா? ஜெயலலிதா மட்டும் தானே ஆட்சியை கொடுத்தாங்க. ஆமாம் சார், ஓட்டு சதவீதம் குறைஞ்சது கூடுதுன்றது இதை கேளுங்க, அது என்னென்னா நம்ம ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்கிறது அது. சாரி சார், உங்கள் கணக்கு பிரகாரம் நான் வரேன் சார். 91லேருந்து 2011 வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துட்டு இருந்தாங்க தமிழக மக்கள் எப்பயுமே. அது 2016 ஜெயலலிதா உடைச்சாங்க. அப்போ அதனால் அது எடுத்துட்டாங்க. எது எடுத்துட்டாங்க? அது வாக்கு சதவீதம் 59 இருந்தாலும் 2001 அவங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க தமிழக மக்கள். 2001 எங்கக்குது, 2016 எங்கக்குது? இல்லை சார், 2001 தான் வாக்கு சதவீதம் குறையும் போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுதான் சார். அது 91 ஜெயலலிதா, 96 இல்ல சார், 2001 ஜெயலலிதா, 2006 இதெல்லாம் கேட்கல நான். நீங்க சொன்னது இதெல்லாம் கேட்கல. நான் நீங்க சொன்னது ஓட்டு சதவீதம் குறைஞ்சா ஆளுங்கட்சிக்கு ஆதாயம் சொன்னீங்க. 2001 உதாரணம் காட்டினேன், அது இல்லை. அடுத்த உதாரணம் காட்டணுமா? ரெண்டாவது உதாரணம் 2016 ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் 74% ஓட்டு பதிவாச்சு, கண்டினியூ ஆச்சுல. ஆமாம். அடுத்த எலெக்ஷனில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. எப்போ? 2021 ஓட்டு சதவீதம் எவ்வளோ தெரியுமா? 72 ஆயிடுச்சு. 2% குறைஞ்சிச்சு. ஆனால் ஆட்சி மாறிடுச்சு. அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம், சரி சார். ஓட்டு சதவீதம் குறைஞ்சாலும் ஆட்சி மாறலாம், ஓட்டு சதவீதம் கூடினாலும் ஆட்சி மாறலாம். நீங்கள் சொல்கிற ஓட்டு சதவீதம் சாதாரணமாக கூடுறது எப்போ தெரியுமா? அறுதி பெரும்பான்மையாக ரொம்ப கூடும்னு சொல்லுது. ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டு, அப்படி இல்லைன்னா ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய ஒரு தவறை செய்த பிறகு எப்படின்னா, இப்போது கரண்ட்டு கட்டாச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்ட்டே கிடையாது. நீங்கள் சொல்கிறது கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2011 78%. அப்போனா 2006லேருந்து 2011 வரைக்கும் கலைஞருடைய ஆட்சி. அப்போ கலர் டிவி கொடுத்தாரு, 20 கிலோ அரிசி கொடுத்தாரு, காப்பீடுலாம் கொடுத்தாரு. அப்படி கொடுத்தும் அது அதிகமாச்சு சார். எது அதிகமாச்சு? 2011 அது ஜெயலலிதா வின் பண்ணாங்க. ஆமாம், புரியுதுங்களா? ஆமாம். அப்போனா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது ஆல்டர்னேட்டிவ் மாறி போச்சு. 2016 சார், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2 கேள்வி தான் கேட்டீங்க. ஒன்று, ஓட்டு சதவீதம் அதிகமானால் ஆட்சி மாற்றம் இருக்குமான்னு. ஓட்டு சதவீதம் குறைஞ்சா இருந்தால் ஆட்சி மாற்றம் இருக்காதான்னு. ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருந்தாலும் ஆட்சி மாற்றம் இருக்கும், ஓட்டு சதவீதம் கூடி இருந்தாலும் ஆட்சி தக்க வச்சுக்கிறதும் இருக்கும். சரி சார், ரெண்டுமே இருக்கும். சரி சார். அந்த ஓட்டு சதவீதத்துக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்றதுக்காக நான். சரி சார், இன்னொன்று சொல்கிறேன் சார். 1967 76% ஆளுகின்ற அரசு தோற்றுது. 2011 78% ஆளுகின்ற அரசு தோற்றது. அப்போனா இந்த 2026 85% வந்திருக்கு. ஆளுகின்ற அரசு தோக்குமா ஜெயிக்குமா? சார், நான் 2 தடவை உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். நீங்கள் திருப்பி அதே கேட்டிருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அதுதான் சார், நான் தான் உங்ககிட்ட சொல்லியாச்சே. 2001 எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு? ஓட்டு சதவீதம் குறைஞ்ச போது ஆட்சி மாற்றம் வந்துச்சுல்ல? ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அவ்வளோதான். சரி சார், ஆனால் 4 கார்னர்ஸ் வர்றப்ப 5 கார்னர்ஸ் வர்றப்ப எப்பயுமே திமுக தானே ஃபேவரபிளாக இருக்கு. எப்போ? 1989. இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. 4 கார்னர்ஸ் வரும்போது திமுக தான் ஜெயிச்சுக்குதா? ஆமாம். 1977 77 அது ஒரு
தவிர்க்க வேண்டியது என்னத்தை தவிர்க்க வேண்டியது பேசுனா கரெக்டா சொல்லணும். இல்ல, நான் 77ல 4 முளை போட்டி. ஆமா சார். அதுல ஜனதா கட்சி 17% 4வது இடத்துல இருந்துச்சு. ஆமா. 17% ஓட்டு வாங்குச்சு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்தாபன காங்கிரஸ் 20% ஓட்டு வாங்குச்சு. திமுக 25% ஓட்டு வாங்குச்சு. எம்ஜிஆர் 33% ஓட்டு வாங்கினாங்க. ஆமா. அப்புறம் எப்படி ஆட்சி மாற்றம் வந்து அது விட்டுட்டு மீதி இப்ப எப்படி சார் விட முடியும்? நான் என்ன சொல்றேன், 2006 இது இல்ல, நீங்க இன்னும் ஜோசியம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல 2006 ஆட்சியாளர் பர்ஃபார்மன்ஸுக்கே வரல. நீங்க என்ன செய்றீங்கன்னா இந்த கணக்கு தான் சொல்லிக்கிறீங்க. கூட வந்தா ஜெயிக்குமா, குறவா வந்தா ஜெயிக்குமா தான் சொல்லிக்கிறீங்க. ஆமா. இது இந்தியா ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லா இதை தனியா ஆராய்ச்சி ஜோசியம் வச்சு பண்ணலாம். இது கிடையாது. ஆட்சியாளருடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவர் ஜெயிக்க முடியுமா, அப்படி இல்லை எதிர்கட்சியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க ஜெயிக்க முடியுமா, இல்லை 3வது கட்சி கவர்ச்சிகரமாக செரிஷ்மாவோட வந்திருக்காங்களே அவங்க ஜெயிக்க முடியுமா, மக்கள் மனநிலை என்ன, இதுதான். ஓட்டு சதவீதம் ஏறிச்சா இறங்குச்சான்றது நம்மளுக்கு எதுக்கு சார்? ஓட்டு சதவீதம் ஏறினாலும் சரி, ஓட்டு சதவீதம் இறங்கினாலும் சரி, மக்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் முக்கியம். அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஆட்சியாளர்கள் திமுக மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. எல்லா துறையை சார்ந்தவர்களும் ஏதாவது ஒரு துறை திருப்தியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். மகளிர் ஏதாவது ஒரு துறை, மகளிர் என்ன சொன்னாங்க சொல்லுங்க. ஏதாவது 1,31,00,000 பேர் நல்ல நீங்கள் சொல்றீங்களா? மகளிர் உரிமை தொகை 128வது பக்கம் வாக்குறுதி எடுத்து படிங்க. 128வது பக்கம் என்ன சொல்லி ஓட்டு போட்டாங்க தெரியுமா? ரேஷன் கார்டில் உணவுப் பொருட்கள் பெறும் அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் 2,18,00,000 ரேஷன் கார்டு. அப்போ அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய். சரியா? ஆமாம். 28 மாதம் கொடுக்கல. ஆமாம், 28 மாதம் கொடுக்கல. அந்த 28,000 எங்கே? 28 மாதம் கழித்து கிட்டத்தட்ட 2.25 வருஷம் கழித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்போது செப்டம்பர்லேருந்து கொடுக்குறேன்னு சொல்லி செப்டம்பர் அப்போது உரிமை தொகையை தகுதி தொகையை ஆக்கிட்டீங்க. என்ன செஞ்சிட்டீங்க? நம்ம குட்டி அண்ணன் வீட்லேயும் மனைவிக்கு தகுதி கிடையாது, வில்சன் மனைவிக்கு தகுதி கிடையாது, கேமராமேன் மனைவிக்கும் தகுதி கிடையாது, ஆக்கிட்டீங்க. உரிமை தொகையை தகுதி தொகை ஆக்கிட்டு 1,06,00,000 பேர் கொடுத்தீங்க. 1,20,00,000 பேர் கொடுக்கல. 55 மாதம் கழித்து இன்னொரு 20,00,000 பேர் கொடுக்குறீங்க. 1,30,00,000 பேர் கொடுக்குறீங்கல்ல. இந்த 1,30,00,000 பேரில் அதிமுக காரங்க இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. இப்போ அவங்க ஓட்டு எங்கே போவோம்? அதில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. அப்புறம் பிஜேபி காரங்க இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. டிடிவி தினகரன் கட்சி இருப்பாங்க. இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அனைத்து கட்சி இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் பெண்கள் ஓட்டு அடுத்து இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன். 1 கோடி பேருக்கு கொடுக்கல. ஆமாம். அந்த பெண்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? ஆனால் அந்த 1 கோடியில் பல பேர் இலவச பஸ் பயணம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நினைக்க மாட்டாங்களா? ஓ, அப்போ 1000 ரூபா அதுக்காக லெஸ்ஸா? இல்லை அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ இந்த 1 கோடி 1.25 இப்போ 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கீங்களா? அவங்களுக்கு இலவச பயணம் கிடையாதா? நீங்கள் சொல்கிறீங்க சார். நான் கேட்குறது என்னன்னா 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாவும் கொடுத்து இலவச பயணம் கொடுப்பீங்க. ஆனால் 1 கோடி பேருக்கு இலவச பயணம் மட்டும்தான். ஒரு 1000 அவங்களுக்கும் நான் கேட்குறது அதுதான் சொல்கிறேன். கரெக்ட். உங்களுக்கு 2 பெனிஃபிட் கொடுத்துட்டு எனக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்தா நான் ஓட்டு போடுவேனா? ஆனால் ஏதோ ஒரு இலவச திட்டம் ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்ந்து பெண்களை ரொம்ப கொச்சைப்படுத்துறீங்க நீங்கள். அப்படி கிடையாது. 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தவறு. நினைச்சு பார்ப்பாங்க. கிடையாது சார். அது நினைச்சு பார்ப்பாங்க. இப்போ நீங்க தான் சொன்னீங்க 2001ல எல்லாருக்கும் டிவி கொடுத்தாருன்னு. டிவி கொடுத்துட்டு எதிர்கட்சியோட வர முடியல 2006. அப்புறம் எப்படி 2006ல எல்லாருக்கும் டிவி கொடுத்தாரா? 2006 கலைஞர் காப்பீடு திட்டம் கொடுத்தாரு. மேம்பாலங்கள் கட்டினாரா? ரேஷன்ல 20 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு போட்டாரா? பாமாயில் முதல் முறை கொடுத்தாரா? எல்லாம் கொடுத்து எதிர்கட்சியோட வர முடியல. ஆனா அப்ப ஆல்டர்னேட் மாறி மாறி கொடுத்துட்டு இந்த கதையே வேண்டாம். நீங்க சொன்னது இப்போ பெண்கள் 1000 ரூபாய் வாங்குறதுக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் பெண்களை நம்ம சாதாரணமாக எடை போடுறோம். 2வது விஷயம் என்னென்னா அதுலேயே நீங்கள் தகுதி தொகைன்னு சொல்லி மீதியெல்லாம் தகுதி இல்லாத பெண்களாக மாற்றிட்டீங்க. அதனால் இதை வச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம மக்களை அதுவும் தமிழ்நாட்டு மக்களை அந்த அளவுக்கு நம்ம எடை போடக்கூடாது. சரி சார், நீங்கள் உங்கள் கணக்கு பிரகாரம் நான் வரேன். 2011ல் ஜெயலலிதா வரப்ப மிக்சி, கிரைண்டர், ஃபேனு அது கொடுத்தாங்களா? தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களா? ஆடு மாடு கோழி கொடுத்தாங்களா? அப்படி இருக்க 2011 உட்கார வச்சாங்கல்ல,
அதே மாதிரி ஏன் 2021 இப்போ மகளிர் உரிமை தொகை, இலவச பயணம், புதல்வன் திட்டம் இப்படிலாம் கொடுத்தப்ப ஏன் உட்கார வைக்க முடியாது? இப்போ நான் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன் சார். எனக்கு என்னம்மா சொன்னீங்க நீங்கள்? இந்த 1000 ரூபாய் இதெல்லாம் சொல்ல, எனக்கு பங்களிப்பு இல்லாத பழைய பென்ஷன் கொடுக்குறேன்னு என்கிட்ட ஓட்டு வாங்கினீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து 60,000 ரூபாய் எனக்கு மாதம் சம்பளம், 6,000 ரூபாய் நான் பிடிச்சிக்கிறேன்னு திமுக ஸ்டாலின் அரசாங்கம் சொல்கிறாங்க. ஆமாங்க, இது வேண்டான்னு தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன். நீங்கள் 309வது வாக்குறுதியா நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கை எடுத்து படிச்சிங்க. பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வருவாங்க, பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டம்னு கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட என் காசை பிடுங்குனீங்கன்னா நான் எப்படி ஓட்டு போடுவேன்? அதே மாதிரி டிஓ ஆஃபீஸில் இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு போராட்டம் பண்ணோம். ஆமாம், ரைட்டா? ஆமாம். ஒரு நாள் நான் லேட்டாக வேலைக்கு சேர்ந்தாலே எனக்கு 4,000 ரூபாய் மாதம் கட் ஆகுது. ஆனால் எனக்கு ஒரு நாள் முன்னாடி வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு 4,000 ரூபா கூட. இது நான் போராட்டம் பண்ணின்னு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஸ்டாலின் என்கிட்ட வந்தார். வந்து 187வது வாக்குறுதியாக கொடுத்தாரு. எம்மா உங்கள் அத்தனை பேருக்கும் நான் வந்தோடனே சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்துட்றேன், மாதம் 4,000 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துடும் உங்களுக்கு, அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். நான் ஓட்டு போட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்? என்ன சார் நான் என்ன செய்யணும் இப்போ? ஆசிரியர் நான். அப்போனா நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 2001லேருந்து 2006 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சி இருக்குமே டெஸ்மா சட்டம்லாம் கொண்டு வந்து அரசு ஊழியர்களை பாடாப்படுத்துனாங்க. அப்புறமா 2006 அவங்க ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கின. அதே மாதிரி இப்போ ஸ்டாலினை புறக்கணித்து விட்டு இபிஎஸ்ஐ முதல்வர் பதில் அமர்த்துவான்றீங்களா? அரசு ஊழியர்கள் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லல. இல்ல அதுதான் அந்த வரலாறு. அதுவும் சொல்றேன். நான் ஆசிரியர், நான் பென்ஷன் வாங்குறேன் சார். உங்க வீட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஒர்க்கரா இருந்தா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? யாரு சார்? உங்க வீட்டில் ஒருத்தர் கவர்மெண்ட் ஒர்க்கர் சார், உங்க ஒய்ஃபோ உங்க பொண்ணோ டீச்சரு, ஆனா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? இப்ப நான் கேட்ட கேள்விக்கு தான் பதில். ரைட்டு, இதுதான் முக்கியம். ரைட்டு. இது இல்லாம இன்னொன்னு சொல்றீங்க, நான் நெசவாளர், கைத்தறி விசைத்தறி நெசவாளர். எனக்கு என்ன சொன்னீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் உங்களுக்காக தனி வங்கி ஆரம்பித்து கொடுக்கப்பட்டு உங்களுக்கு வங்கியில் வாங்குகிற கடனில் 8% வட்டி மானியம் கொடுக்கப்படும். இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல. இப்போ நான் நெசவாளர், எனக்கு பீக் ஹவர்ஸ் சார்ஜ் வேறு போட்டிங்க. இப்போ நான் யாருக்கு ஓட்டு போடணும்? அந்த வீட்டில் ஒரு மகளிர் உரிமை தொகை பெற்றிருப்பாங்களே, அந்த வீட்டில் படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஆணும் பெண்ணும் 1000 ரூபாய் மாதம் பெற்றிருப்பாங்கல்ல. அதனால உங்களுக்கு நெசவாளருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அதனால கொடுத்த வாக்குறுதியை நான் கொடுக்க மாட்டேன்றீங்க. இல்ல அப்படி இப்போ கொடுத்த வாக்குறுதியை அப்ப இப்போ கொடுக்க மாட்டாரு ஸ்டாலின். சார் நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சொல்றது அதான் சார். அதே மாதிரி ஆதிக்குடி கடலாடிகள் தான் ஒரு மாநிலம்ல ஒரு தேசத்தின் ஆதிக்குடிகளே கடலாடிகள் தான். அதாவது ஆத்தோரம் இல்லைன்னா கடலோரம் தான் நாகரிகமே வளரும். ஆமாம், ஒரு நகரம் உருவாகுதுன்னா பட்டணம் உருவாகுதுன்னா அங்கே தான் வளரும். அப்போ அந்த கடலாடிகள் மீன்பிடிவர்கள் தான் ஆதிக்குடி. அப்போது இந்த மீனவர்களை நான் பழங்குடியின பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை அழுத்தம் கொடுப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருந்தார். சார் இப்போ திருப்பி அதே வீட்டில் தான் நான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு மகளிர் உரிமை தொகை, மாணவர் கல்லூரி மாணவருக்கு 1000 ரூபாய் இலவச பயணம், இப்படிலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆசை வார்த்தை சொல்லி தான் மட்டும்தான் சொல்கிறீங்க ஒழிய எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்தஸ்து என்ன சார் ஆச்சுன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களே சார். அதே மாதிரி தலித் கிறிஸ்தவர்களை ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்ப்பேன். ஏன்னா அந்த தலித் கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க மதம் மாறி இருந்தால் கூட சரி, என்னென்னா அவங்களுக்கு ஆன்மீக விடுதலை கிடைக்குது. ஆலயத்துக்குள்ளே அவங்க பிரவேசம் பண்ண முடியும், அங்கே பதவி வைக்க முடியும். ஆன்மீக விடுதலை, சமூக விடுதலை கிடைக்கல. இன்றைக்கி நான் கிறிஸ்டியனாக மாறிட்டதால் பொது கணத்தில் நான் தண்ணி எடுக்க முடியுமா? பொது டம்ளர் இருக்குதா? பொது வீதியில் நடக்க முடியுமா? பொது சுடுகாடு கிடைக்குமா? இதெல்லாம் அதாவது ஆன்மீக விடுதலை இருக்குது, சமூக விடுதலை இல்லை. அதனால் தலித்துகளை நான் ஆதி திராவிடர் பட்டியலில் சேர்ப்பேன்னு சொல்லி சேர்க்கிறதுக்கு பாடுபடுவேன் சார். இவ்வளவு வரைக்கும் செய்யல. இல்லை இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிங்கல்ல திமுக மேலே. எதிர்கட்சியான எடப்பாடி என்ன செஞ்சிட்டு இருந்தாரு இந்த 5 வருஷத்தில்? ஏதாவது உருப்படியாக போராட்டம் மக்களுக்கு ஏதாவது செஞ்சாரா சார்? 2017 கூட்டணியை உருவாக்கினார். பொள்ளாச்சி, சாத்தாங்குளம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு,
மோடி எதிர்ப்பு இந்த நாளத்தை வச்சு எடப்பாடி கண்ணுக்குள்ளேயே கைவிட்டு ஆட்டினார் சார். ஆனா இந்த ஆட்சியில பல அலங்கோலங்கள் இருந்தது. அப்ப இந்த எடப்பாடி எங்க போனார்? கண்ணுக்குள்ள ஆட்டல, தமிழ்நாட்டு மக்கள் கண்ணுக்குள்ளெல்லாம் கண்காட்டி வித்தை பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் சொன்ன அத்தனையும் சொல்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலை போராட்டம்ல அருணா ஜெகதீசன் கமிஷன் ஒன்று இருந்துச்சு, ஞாபகம்? அது போட்டு போட்டு எதிர்க்கட்சி என்ன நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அருணா ஜெகதீசன் கமிஷன் என்னாச்சு? சரி, அந்த ரிப்போர்ட் படிக்கலையா நீங்க? படிச்சீங்களா? படிக்கலையா? படிச்சேன் சார். சொல்லுங்க அப்போ பதில். ஆமா, பதில் சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்களுக்கு வேலை விட்டு இது பண்ணோம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க ஆக்ஷன் எடுக்கல. ஒருத்தர் பேரா சொல்லுங்க. எடுக்கல சார், பேர்ல வேணாம். எடுக்கல. ஏன் எடுக்கல? எடுக்கல. ஏமாத்துனீங்களா? ஆனா சரி நான் கேக்குறேன், எடப்பாடி அதை வச்சு ஏன் சார் எடுக்கல? எடப்பாடி அதை வச்சு நான் என்ன செய்யறேன்? நான் சொல்றது புரியுதா? ஏன் எடுக்கலன்னு கேக்குறேன், நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களே. 17 பேர். அப்போ அருணா ஜெகதீஷன் வந்து வேலை வெட்டி இல்லாம நம்ம கோடிக்கணக்கான நம்ம வரி பணத்தை வச்சு விசாரணை நடத்தினாங்களா? அப்புறம் நீங்க என்ன நான் என்ன கேக்குறேன்? ஓ, எதிர்கட்சி தான் பண்ணும். ஆளுங்கட்சி கிடையாது. ஸ்டாலின் ஆளுங்கட்சி கிடையாது. எடப்பாடி சரியில்லை. ஸ்டாலின் ஆளுங்கட்சி கிடையாது. அவர் முதல்வர். எது முதல்வர்? முதல்வர்னா யாருன்னு அவங்களே இலக்கணம் சொல்லுங்க. ஒரு எதிர்கட்சி வந்து இதை நீங்க சொல்லுங்க சார். சார் நீங்க மாத்தி பேசுறீங்க. 17 பேர் மேல நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம் சார். எங்க எடுத்தீங்க? எடுக்கல. ஏன் எடுக்கல? எடுக்கல தான். ஏன் எடுக்கல சார்? இன்னொன்னு சொல்லட்டுமா? நீங்க இப்படி சொன்னீங்க. நான் கேட்டல பதில் சொன்னீங்க. சரி சரி, எடுக்கல. அடுத்து சொல்றேன். இப்போ அதே மாதிரி வேலூர் நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வழக்கு என்ன, அதுல என்னாச்சு? யார் அந்த சார்? எங்க இல்ல? இல்ல. ஏன் இல்ல? ஏன் இல்ல? அடுத்த நாளே கமிஷனர் வந்து உட்காந்து பதில் சொல்றாரு. கமிஷனர் உட்காந்து பிரஸ் மீட் பண்றாரு. என்ன சொல்றாரு? ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்களா, இன்ட்ராகேஷன் பண்ணிட்டாங்களா, கஸ்டடியில் எடுத்து குறுக்கு விசாரணை அவனை பண்ணிட்டாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்ககிட்ட இருக்கிற ஃபோனோ இல்லை வீட்டில் இருக்கிற லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ அதெல்லாம் எடுத்து தடய அறிவியலுக்கு கொடுத்தாச்சா, அதிலெல்லாம் என்ன உண்மைத்தன்மை இருக்குது பார்த்தாங்களா? பார்க்காம அடுத்த நாளே கமிஷனர் பேசுகிறார் ப்ரெஸ்ஸுக்கிட்ட. என்னன்னு, இந்த ஒருத்தர் தான் தவறு செய்தவர்னு நினைக்கிறோம், வேறு யாரும் பின்னாடி இல்லை, ஃபோன் ஒன்று தான் வச்சுருந்தாரு, சிம் கார்டு ஒன்று தான் இருக்குது, அப்புறம் ஃப்ளைட் மோடில் போட்டிருக்காரு, அதனால் இந்த ஒருத்தர் தான், வேறு யாரும் கிடையாது, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு உயர் நீதிமன்றம் சொல்லுது. நீதிபதி சொல்கிறார், ஒரு பொறுப்புள்ள கமிஷனர் அவசரப்பட்டு ஏன் இப்படி ரிப்போர்ட் கொடுக்கணும்? எதுக்காக இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தீங்க? யாரை காப்பாற்ற முயற்சி செய்யுங்க? இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ரிப்போர்ட் கொடுத்த பிறகு நம்ம திமுக நீங்கள் சொல்கிற மெச்சுற ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. உலகமாக வழக்கறிஞரை வச்சு வாதாடி என்ன செய்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த கமிஷனர் மேலே ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்கல்ல அந்த வேர்ட்ஸை மட்டும் எடுத்துடணும், அந்த வார்த்தைகளை மட்டும் நீக்கிடுங்க அப்படின்னு கமிஷனரை காப்பாற்ற அரசாங்கம் ஏன் சார் முயற்சி பண்ணுது? தவறு யார் ஆட்சியில் நடக்கும், இந்த ஆட்சியில் நடக்கும், அடுத்த ஆட்சியில் நடக்கும், நம்ம அதில் நம்ம சொல்ல முடியாது. அந்த தவறுக்கு பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, இதில் தான் முக்கியம். நான் அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கி ஜெயராஜ் பென்னிக்ஸு 2 பேர் இறப்பு, 9 பேர் அந்த அதிகாரிகள் ஆய்வாளர் ஸ்ரீதர் முதற்கொண்டு இந்த 7 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஜாமீனில் கூட வெளியே வர முடியல. விசாரணை கைதியாக இருக்கும் போதும் ஜாமீன் அவங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு 9 பேருக்கு தூக்கு தண்டனை. அது வரலாற்று இப்போ என்னது 9 பேருக்கு ஒரே அதுதான் சொல்கிறேன். இப்போ அது என்னன்னா, இதே மாதிரி திருபுவனம் கோவில் காவலாளி அப்பாவி அஜித் கடைநிலை காவலாளி பட்டியலத்தில் சேர்ந்தவர். போலீஸ் என்ன செய்யுது? இல்லீகல் கஸ்டடியல் டெத்து கூட இல்லை சார், இல்லீகல் கஸ்டடி, அதாவது கூலிக்காரங்களாக மாறுது போலீஸு. தான் கஸ்டடியில் எடுத்து அப்போ என்கவுண்டர் பண்ணுறதோ அடிக்கிறதோ வேறு விஷயம். இல்லீகலாக கூலிக்காரங்களாக மாறி ஒரு சிறப்பு படைன்னு ஒன்று வச்சு அந்த காவல் நிலையத்துக்கே தெரியாமல் அவனை எடுத்துன்னு போய் வச்சு அவனை எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணி கடைசியில் என்னென்னா மிளகா பொடியை தூவி அவனை அடித்து சாவடிக்கிறாங்களே. இதில் இன்றைக்கி கைது செய்யப்பட்டவர்கள் யார்? கடைநிலை காவலர்கள் மட்டும் பலிகாடு. அவங்களுக்கு உத்தரவிட்டது யார்? மேலேருந்து எந்த கை நீழிச்சு? அவங்க மேலாம் எடுத்த நடவடிக்கை. சரி சார், இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிங்கள. எதிர்கட்சி எடப்பாடி இப்போ இருக்கும்போது ஸ்டாலின் எப்படி கையாண்டார் அப்படி கையாண்டிருந்தா இதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு பொதுமக்களுக்கு வந்து தெரியும். எல்லாமே கள்ளக்குறிச்சி இது வந்திருக்கு, எல்லாமே தெரிஞ்சுக்குது.
இப்போ நீங்கள் தான் ஞாபகப்படுத்தினீங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் இருங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில், அதுக்கப்புறம் மரக்காணம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, இதெல்லாம் சாவில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா எந்த உலகத்துலேயே பார்த்துருக்கீங்களா? அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சது தப்பு, அந்த கள்ளச்சாராயத்தை போய் திருட்டுத்தனமாக குடிக்கிறது தப்பு. அவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? சரி சார், அவர் கொடுத்தார் சார். நீங்க சொல்ற மாதிரி இருங்க சார், எல்லாரும் சரி சார். நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் அவர் தாம் தோன்றித்தனமாக நடந்து கொண்டார். அப்படியே வெச்சிக்க. எதிர்க்கட்சி தலைவர் எங்க போனார்? என்ன செய்தார்? இல்ல என்ன செய்தார்? இந்த 5 வருஷத்துல என்ன செஞ்சார்? நீங்க ஒண்ணுமே பார்க்கல. நீங்க என்ன செஞ்சாரு? காமாலை சார், நீங்க சொல்றது கேளுங்க சார். ஒரு நல்ல இருங்க சார், ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி இருக்கு. இப்ப நீங்க எதிர்க்கட்சி சரி கேட்டீங்களா? ஆமா சார், எதிர்க்கட்சி சரியில்லை சார். சரியில்லைல்ல, நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன், வாய முடிவு கேளுங்க கரெக்டா என்னன்னு. 75லேருந்து 85 மாவட்டத்திலையும் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, கள்ளக்குறிச்சி சம்பவம்னாலும் சரி, கஸ்டடியல் டெத்துனாலும் சரி, ஆம்ஸ்ட்ராங் மரணனாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி அது கைது செய்யப்பட்டு அதாவது கல்யாண மண்டபத்திலையோ மற்ற இடத்துலையும் வைக்கப்பட்டு அப்புறம் மாலையில் விடுதலை ஆகிறாங்க. இது இல்லாமல் சட்டமன்றத்திலேயே யார் அந்த சார்ன்ற வார்த்தை உலகம் ஃபுல்லாக எதிரொலிச்சுது. அது ஒண்ணுதான் சார். நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டை அடைக்கிறீங்கல்ல, இது வந்து இல்ல தங்க தாமால தட்டுறது வச்சு இதெல்லாம் கொடுத்தாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அது சரியாக பயன்படுத்த. எதனால தெரியுமா? உங்களுக்கு என்னன்னா எதிர்கட்சி தலைவர்ல எது சொன்னாலும் உங்களுக்கு ஸ்டாலினை பிடிக்கும். அப்படி கிடையாது ஸ்டாலின். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா திமுக கெட்ட கட்சி தான், ஸ்டாலின் மோசமானவர் தான், ஊழல் பெருச்சாளிகள் தான், மற்ற எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு சொல்ல உண்மை இல்லை சார், சரியில்லை சார். மக்களுக்கு தெரியும், அது மக்களுக்கு தெரியும். எங்க மக்களுக்கு எங்க தெரியும்? 4ஆம் தேதி தெரியும், 5ஆம் தேதி நம்ம எதிர்கட்சி சரியாக செயல்படவில்லை. அதெல்லாம் சரியா தான் செயல்படுறாங்க. உண்மையிலே சார் இல்ல. எடப்பாடி அவர்கள் ஆளுங்கட்சி சரியில்லைன்னு ஏத்துக்கினீங்கல்ல, ஆமா சார், அது வரைக்கும் சக்சஸ். ஆமா, நீங்க எத்தனை பேருக்கு ஆளுங்கட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டார். ஆமா, அதுதான் வாக்குமூலம், அவ்வளவுதான். ஆமா சார், ஆமா அவ்வளவுதான். எதிர்க்கட்சி சரி இருந்தா சார், எதிர்கட்சி எல்லா இடத்துலயும் அப்படிதான் சரியா தான் இல்ல சார். இல்ல எடப்பாடி முதல்வராக இருந்தபோது அதுதான் நான் சொன்னேன். எப்படி பயன்படுத்துறாங்க ஒரு நிமிஷம் கண்ணுக்கு தெரியாது சார், உங்க கண்ணுக்கு தெரியாது. 71 வயசுல 234 சட்டமன்ற தொகுதியிலும் சுற்றி வந்த ஒரு ஸ்டாலின்களை சொல்லுங்க சார். எதுக்கு சார் அவளுக்கு கஷ்டப்படணும்? அவ்வளவு கஷ்டம் இது இல்ல. உண்மை விஜய் மாதிரி பணியூர்ல அப்படி கிடையாது சார். நான் அததான் நீங்க பாராட்டுறீங்களா? அப்படி கிடையாது, அப்படிதான் நினைக்கிறீங்க. அப்படி இல்ல. இது எதுக்கு கஷ்டப்படுறோம்? நீங்க சொன்னீங்களே இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் மக்களிடத்துக்கு கொண்டு போய் சொல்றாரு. என்ன சார் செஞ்சாரு? அண்ணா யூனிவர்சிட்டி தவிர வேற என்ன சார் செஞ்சாரு? யார் அந்த நீங்க உளறுனீங்க? யார் அந்த சார்? நீங்க உளறுனீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. 234 தொகுதியிலையும் சட்டமன்ற தொகுதியில பிரச்சார எண்ணெயிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி காமராஜர் 14லேருந்து மொத்தத்தையும் சுத்தினார ஒரு தலைவர் அந்த மாதிரி போய் அதனால என்ன யூஸ்? என்ன யூஸ்? எது என்ன யூஸ்? ஆமா, என்ன பேசுறீங்க நீங்க? என்ன யூஸ்? 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் 3/4 மணி நேரம் மூச்சை முட்டு பேசுறாரு. நான் கடந்த 4 வருஷம் பிப்ரவரி 17ஆம் தேதி ஆட்சி கட்டில் வந்து உட்கார்ந்தேன். பிப்ரவரி 18ஆம் தேதி 2017 4 வருஷம் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தேன், உங்கள் தொகுதிக்கு என்னெல்லாம் செய்தேன், இந்த 5 வருஷத்தில் திமுக என்னெல்லாம் செய்யலை, மறுபடியும் நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்வேன்னு ஒவ்வொரு தொகுதியிலும் சூறாவளி சுற்றுப்பயணமாக 8 மாதமாக சுற்றி வந்து எல்லா தொகுதியிலும் 1 மணி நேரம் பேசுகிறார். 1 மணி நேரம் பேசி மக்கள்கிட்ட புரிய வச்சாத எல்லா இடத்துலையும் சொல்லி அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க தொண்டர்கள் என்னென்னு, ஐயா நாங்கள் தான் கொரோனா பேட்ச், நீங்கள் 1 வருஷம் எனக்கு பாஸ் போட்டிங்க, நாங்கள் தான் கொரோனா பேட்ச், அன்றைக்கி நீங்கள் போடலைன்னா இன்றைக்கி நான் டிகிரி முடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கோவில் காவலாளி ஒரு 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 அதிகாரி காவலர்னு வச்சுக்கோங்க, காவலர் வந்து சொல்கிறாரு, என் பொண்ணு இப்போ எம்பிபிஎஸ் படிக்குது 7.5%. நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? நான் சேலம் அரசு மருத்துவமனையில் காவலராக இருக்கேன், நான் வாசலில் காவல் காக்கிறேன், என் பொண்ணு ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டு உள்ளே வருது, நான் சல்யூட் அடிக்கணும். நீங்கள் கொடுத்த அந்த 7.5% தான் அரசு பள்ளியில் படித்தேன், நான் எனக்கு கிடச்சி. 3வது ஒருத்தன் சொல்கிறான், அம்மா உணவகம் சார், நான் வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்தேன், நான் அடிமாட்டு வேலை தான் செய்கிறேன், ஆனால் 3 வேலையும் எனக்கு அந்த 15 ரூபா 20 ரூபாக்குள்ளே 3 வேலையை சாப்பிட்ற மாதிரி அந்த அம்மா உணவகம் தான் போட்டுச்சு, இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் பாருங்கன்றான். இது எல்லாம் வந்து அவர் களத்தில் இருக்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆனது. அதே மாதிரி ஒரு விவசாய சங்க தலைவர் அவர் அரசியல் கிடையாது, அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, 2 முறை நீங்கள் வந்து விவசாய கடனை தள்ளுபடி பண்ணீங்க, 12,100 கோடி எடப்பாடி கிட்ட சொல்கிறாப்புல,
உங்கள் ஆட்சியில் 12,100 கோடி தள்ளுபடி பண்ணீங்க. ஸ்டாலின் என்கிட்ட என்ன கேட்டார்னா, எனக்கு ஓட்டு போட்டால் 33வது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதி விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தள்ளுபடி பண்ணுறேன்னாரு. நீங்கள் 2 தடவை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஓட்டு கேட்டீங்க. ஆனால் உங்களை நம்பாமல் நாங்கள் அவருக்கு போட்டோம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது பழைய அரசு ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் மிக அருமையாக நீங்கள் சொன்ன மாதிரி அருமையாக வேலை செய்கிறார் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. அதனால் அவர் எதிர்க்கட்சி வரிசையில் நாங்கள் உட்கார வைக்கிறோன்றாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள் இப்படி சூறாவளி பிரச்சாரம் செஞ்சு இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்கள் எடுத்து, அதனால்தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்ததா, 5% அதிகரித்ததா, ஆன்டி இன்கம்ஸ் எடுத்துக்கலாமா, இது எடப்பாடியுடைய வெற்றின்னு எடுத்துக்கலாமா? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, வாக்கு சதவீதம் அதிகரிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. போட்ட ஓட்லேயே எவ்வளவு குறைவாக ஓட்டு இருந்தாலும் கடந்த முறை திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த விட நிறைய பேர் வாக்களிக்காமல் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. இதுதான் முக்கியம். சரி சார், நீங்கள் சொல்கிறது மே 4ஆம் தேதி பொதுவெளிக்கு வந்துவிடும். திரும்ப உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.